यं सामगां ध्यानावस्थिततत्तदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம் ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய ஈஸ்வர அறிவை ஞானத்தை கொடுக்க இருக்கின்றார். தன்னை பற்றி பகவான் கூறும் பொழுது, நானே இந்த உலகத்தை படைத்தேன், இந்த உலகத்தில் படைப்புக்கு நானே காரணம் என்று கூறினார். காரணம் என்றால் 2 விதமான காரணம். ஒன்று உபாதான காரணம், 2 நிமித்த காரணம் என்று பகவான் கூறினார். உபாதான காரணம் என்றால் நம்ம பார்த்தோம், ஒரு பொருளினுடைய உற்பத்திக்கு எது மெட்டீரியல், எதனால் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டதோ அது உபாதான காரணம். யாரால் உற்பத்தி செய்யப்பட்டதோ அது நிமித்த காரணம். ஒரு பொருளுக்கு சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். எந்த பொருளினால் எதனால் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு அதிலேயே இருந்து அதுவாகவே ஆகி வருகின்றதோ அது உபாதான காரணம். சிருஷ்டி மாத்திர காரணம், உற்பத்திக்கு மட்டும் காரணம் நிமித்த காரணம் சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால், யாரால் உற்பத்தி செய்யப்பட்டதோ அவர் நிமித்தம், எதனால் உற்பத்தி செய்யப்பட்டதோ அது உபாதான காரணம். உதாரணம் பானை. பானையில் உற்பத்தி செய்யப்பட்டது. பானை எதில் சிருஷ்டித்திதி லய காரணம்? பானை எதனால் இருக்கின்றது, எதனால் உற்பத்தி செய்யப்பட்டது? பானை மண்ணால் உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ பானைக்கு உபாதான காரணம் மண். யாரால் உற்பத்தி செய்யப்பட்டது? சிருஷ்டி. யார் அதை படைத்தது? குயவன். அது மாதிரி இந்த இடத்துல பகவான் இந்த உலகத்தை படைத்தார். யாரால் படைத்தார்? பகவானால் படைக்கப்பட்டது. அப்போ நிமித்த காரணம். இந்த பொருள் படைப்பதற்கு என்ன மெட்டீரியல் என்றால் பகவானே அதில் மெட்டீரியல். பகவானே 5 பூதங்களாக தன்னுடைய மாயையிலிருந்து பகவானே இந்த உலகத்தை படைத்தார். அப்போ 2 காரணமும் பகவான் தான். பானைக்கு உபாதான காரணம் வேற, நிமித்த காரணம் வேறு. ஆனால் இந்த உலகத்தின் படைப்பிற்கு 2 காரணமும் அந்த பகவான் தான் அல்லது அந்த ஈஸ்வரன் தான். அது பூமி ஆப்போ அனலோ வாயுகு என்று நாம் பார்த்தோம். உதாரணம், உலகத்து 2 காரணத்துக்கு உதாரணம் சிலந்தி பூச்சி வலை, ஸ்பைடர். இந்த ஸ்பைடர் சிலந்தி பூச்சியானது கூடு கட்டும் பொழுது, வலை கட்டும் பொழுது மெட்டீரியல் எங்கே எடுக்குது? தன்னிடமிருந்தே மெட்டீரியலை வரவழைத்து அதுவாகவே கட்டி அதிலேயே இருந்து விடுகின்றது. அது மாதிரிதான் இந்த 2 காரணமும் பகவான் தான் இருக்கின்றார். ஆக இந்த இடத்துல பகவான் ஏன் அதை நான் யாருன்னு சொல்லி, நானே இந்த உலகமாக நான் படைத்தேன், அதாவது ஈஸ்வரனே இந்த உலகமாக நான் படைத்தேன், ஆனேன் என்று கொள்ள. பூமி ஆபோ அனலோ வாயுகு மனம் புத்தி அகங்கார இதயம்மே நம்ம பார்த்தோம். அஷ்டா, இது 8 விதமாக நான் உலகத்தை படைத்தேன். அந்த இடத்துல காரணம் பகவான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சிந்தித்தோம். அதாவது மற்ற பரதரம் நான் எதுனா என்ன தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை.
இந்த உலகத்தினுடைய உயிர்கள் என்னால் தாங்கப்பட்டிருக்கின்றன. உலகமே என்னால் சிருஷ்டிஸ்திதியாக்கி காரணமாக இருக்கின்றேன். ஏதத் யோனீனி பூதானி, எவைகள்லாம் படைக்கப்பட்டதோ அதற்கு காரணமாக நானே இருக்கின்றேன். என்னிடத்தில் நூலினுடைய மணிகள் போல என்னிடத்திலே அனைத்தும் கோர்க்கப்பட்டு இருக்கின்றன. நானே அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன் என்று சொல்றார். மற்ற பரதரம்னா அந்நியது, என்னை தவிர இந்த உலகத்துக்கு வேறு காரணம் எதுவும் இல்லை என்று தன்னையே கிஞ்சித்து சொல்றார். கிஞ்சித் அவிதியம், கிஞ்சித் கொஞ்சம் கூட என்னை தவிர என்னிடமிருந்தே இந்த உலகமானது கோர்க்கப்பட்டிருக்கின்ற, என்னை தவிர மேலானது எதுவும் இல்லை, கொஞ்சம் கூட என்னில் வேறுபட்டு இல்லை அப்படிங்கிறார். இது இதனுடைய சாரம். பகவான் என்ன கருத்தை எப்படி என்ன கூற விரும்புகிறார் என்றால் நாம் அதை சற்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த பானையை நாம் பார்க்கும் பொழுது, இந்த பானையை நாம் பார்த்தா என்ன நாம் எதில் நாம் கையாளுகின்றோம், எதை நாம் விவகாரம் செய்கின்றோம், என்ன மனநிலை நமக்கு வேண்டும் என்றால் நாம் என்ன விவகாரம் செய்கின்றோம், பானையில் விவகாரம் செய்வதில்லை. பானையில் உள்ள மண்ணில் தான் எடுக்கிறோம், குடிக்கிறோம், கழுவுகின்றோம், வைக்கிறோம். பார்க்கும் பொழுது நாம் பானையினுடைய மண்ணை பார்க்கிறோமா அல்லது பானையை பார்க்கிறோமா என்றால் நாம் பானையினுடைய விவகாரத்தில் மண்ணால் செய்யப்பட்டது என்ற நினைப்பானது நமக்கு வருவதில்லை. பானையாகிய நாம ரூபந்தான் வருகின்றது. இது உயர்ந்த பானை, இது சின்ன பானை, இது இந்த கலர் பானை, இந்த பானை நல்லா இருக்கு, அந்த பானை சரியில்லை, விதவிதமான பானைகளினுடைய நாம ரூபங்களில்தான் நம்முடைய மனமானது சென்று விடுகிறது. அந்த பானையை பார்க்கும்போது இந்த பானை பிடிக்கின்றது, இந்த பானை பிடிக்கவில்லை, இந்த பானை நல்லா இருக்கு, இந்த பானை நல்லா இல்லை என்று விவகாரத்தில் நாம் ஈடுபடும் பொழுது பானைக்கு நம்முடைய மனமானது நாமரூபத்திற்கும் வடிவங்களிலும் நிறங்களிலும் நம்முடைய மனமானது சென்று விடுகின்றது. இதுதான் ஜீவ சிருஷ்டி அப்படிமா. பானையினுடைய படைப்பை நாம் பார்க்காமல் நாம் படைத்த புரிந்தபடி பானையை நாம் பார்க்கின்றோம். அதனாலே தங்கத்தை நாம் பார்ப்பதில்லை, நகைகளை பார்த்து கொண்டு இந்த நகை சரியில்லை, அந்த நகை பழைய நகை, இது புது நகை, இந்த மாடல்னு சொல்லி அடிக்கடி நம்ம காலத்துக்கு தகுந்தாற் போல சில பேர் நகைகளை கடையில் கொடுத்து டிசைன் மாற்றுபவர்களெல்லாம் உண்டு. காரணம் என்ன? இது பழைய மாடல், இது புது மாடல் என்று நாம் ஜீவ சிருஷ்டியில் நம்முடைய உற்பத்தியில் நம்முடைய எண்ணங்களில் நாம் வெறுப்பின்படி நாம் வாழ்கின்றோம். பகவான் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பானையை பார்க்காதே, மண்தான் அதில் இருக்கின்றது, மண்ணில்தான் விவகாரத்தை நீ செய்கின்றாய். நகைகளை பார்க்காதே, தங்கத்தில்தான் சொர்ணம்தான் இருக்கின்றது, தங்கத்தில்தான் நீ விவகாரம் செய்கின்றாய் என்று அறிவுபூர்வமாக நமக்கு ஒரு ஞானத்தை பகவான் கூறுகின்றார். ஆக பார்க்கும் பொழுது என்ன? ஈச தரிசனம். ஈசாவாசிய உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கு. காலங்கள் கூடினால் நம்ம அந்த பகவத்கீதையை முடித்து உபனிஷத்தும் நம்ம முடிச்சிடுவோம். உபனிஷத்தும் படிச்சுட்டா பிரம்மசூத்திரமும் முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம வேதாந்தம் படித்து முடித்ததுக்கு சமம். அது இறைவன் கைகூடட்டும். பிரஸ்தானத்திரயம்பார். வேதாந்தத்தை நாம் கற்க வேண்டுமென்றால் சில முறை நூல்கள் இருக்குது. இப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாக்கிரபின்னு சில சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு கோர்ஸு பிஎஸ்சி மேக்ஸ்ன்னு சில சப்ஜெக்டை முடித்தா நம்ம டிகிரி முடித்ததுக்கு சமம். ஆமாம், இந்த இடத்துல சாஸ்திரம் படிக்கணும், சாஸ்திர சிரவணம் வரணும் அப்படின்னா சில முறைகள் நம்ம அந்த கோர்ஸில் கையாளுறோம். எப்படி தமிழில் கைவேல் நவநீதம், நானாஜீவா கட்டளை, சசிவர்ண போதம், இதெல்லாம் பல நூல்கள் இருக்குது. அதெல்லாம் படிச்சுட்டா நம்ம தமிழ் நூல் வேதாந்த மாதிரி சில முறை நூல்கள் இருக்குது. அது மாதிரி இந்த இடத்துல
பிரஸ்தானத்திரயம்பாங்க, உபநிடதங்கள். அது பகவத்கீதை ஒரு 10-11 உபனிஷத், 108 உபனிஷத்து எவ்வளோ இருக்குது. அதில் நம்ம 11 உபனிஷத்து இருக்கணும். ஈஸ்வரம், ஈசாவா, ஈச, கேன, கட, முண்டக, தைத்திரியம், பிரகதாரண்யம், ஐதரேயம், இதெல்லாம் இருக்குது. அந்த உபனிஷத்து நம்ம படிச்சுட்டா கைவல்ய உபனிஷத் 11 உபனிஷத் கேட்டுட்டு அப்புறம் கடைசியில் 3வது பிரம்மசூத்திரம் இதை படிச்சுட்டா வேதாந்தம் படிப்பதற்கு கேட்பதற்கு சமம். வேதாந்தத்தை படித்து முடிச்சிட்டோம்னு சொல்லலாம். பிரகரண கிரந்தம் சொல்லுவாங்க. கிரந்தம் நான் ஏற்கனவே 3 இருக்கு. அந்த 3ஐயும் நம்ம படிச்சுட்டா நம்ம வேதாந்தம் படித்ததற்கு நம்ம வேதாந்தத்தை கேட்டலாம் என்று கூறலாம். ஆக இந்த உபனிஷத் ஈசாவாசியத்தில் என்ன சொல்றதுக்கு, ஈசாவாசியம் இதம் சர்வம் கிஞ்சித் யாம் ஜகத்து அப்படின்னு சொல்ற. ஈசன் எல்லா உலகத்திலும், இந்த உலகத்தில் எல்லாம் இடத்திலும் ஈசனை நிறைந்திருக்கின்றார் என்று ஆரம்பிக்கும். அதைத்தான் இதிலையும் சொல்றார். நீரின் சுவையாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு நம்ம என்ன, ஒளியின் நெருப்பில் சுடுகின்ற தன்மையாக நான் இருக்கின்றேன். சசி சூரியோகோ, சூரியன் சந்திரனிடத்தில் இருக்கின்ற ஒளியாக நான் இருக்கின்றேன் சொல்றார். சப்தத்தின் ஒளியாக நான் இருக்கின்றேன். அந்த விசேஷ தன்மை நான் இருக்கின்றேன். அப்போ நம்ம உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, உலகத்தை சிந்திக்கும் பொழுது நமக்கு என்ன நாலேஜ், என்ன அறிவு கொடுக்க விரும்புகின்றார் என்றார், நீ எமோஷனலான உணர்வுபூர்வமாக நீ உற்பத்தி செய்யப்பட்ட பாசம், பற்று, வெறுப்புடன் கஷ்டப்படாமல் நீ இந்த உலகத்தை பார்க்கின்ற அனைத்து பொருள்களிலும், ஏன் அனைத்து சூழ்நிலைகளும் எல்லாம் இறைவனால் என்னால் கொடுக்கப்பட்டன என்று ஈச தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும் சொல்றார். ஈஸ்வரா கிருதம் ந இச்சையா கிருதம் சித்த சோதகம் முக்தி சாதகம் சொல்றார். அந்த உலகத்தை எங்க பகவான் சொல்றார், உபதேச சாரத்தில் சொல்றார். ஈச தரிசனம், ஈசனை எல்லோரிடத்திலும் ஈசனை பார்த்தல், எல்லா இடத்திலும் பகவானத்தை பார்க்கணும். ஏன், பகவான் தான் இந்த உலகமாக மாறி இருக்கின்றார். காப்பியை குடிக்கும் பொழுது அந்த எல்லாமே எடுத்துக்கலாம். பகவான் சில உதாரணங்கள் சொல்றார். உணவு உண்ணும் பொழுது அதில் நான் நல்ல சுவையாக நான் இருக்கின்றேன். காப்பி குடிக்கும் பொழுது காப்பின் ஒரு சுவையாக நான் இருக்கின்றேன். தர்மமான பொருளாக நான் இருக்கின்றேன் சொல்றார். நல்ல வாசனையாக நான் இருக்கின்றேன் சொல்றார். அப்போ சிலரெல்லாம் நீர் கெட்டுப்போது, சில பூமியிலிருந்து சிலரெல்லாம் கெடுதல் வருது என்றால், பூமியில் படைக்கப்படும் பொழுது நல்ல வாசனையுடன் தான் பகவான் படைக்கின்றார். அதில் பூதங்களோடு பூதங்கள் சில கலவையாகும் பொழுது அது கெட்டு போகின்றன. அந்த அதர்வமானது மேலிடும் பொழுது அது கெட்டு விடுகின்றன. அந்த மாதிரி இந்த உலகத்தை நாம் நல்ல மனதுடன் தான் அனைவரையும் படைத்து இருக்கின்றார். ஆனால் தான் உற்பத்தி செய்யப்பட்ட தர்மமான பாதையில் தான் அது சொல்லப்படுறார் பகவான். தர்மமாக நான் இருக்கின்றேன். தர்மமான பாதையில் யார் போகிறார்களோ அந்த தர்மமாக நான் இருக்கின்றேன். நீ உயிர் வாழ்கின்றால் அந்த உயிர் சக்தியாக நான் இருக்கின்றேன். அப்படின்னா என்ன செய்யணும், ஈஸ்வர சிருஷ்டியானது வரணும். பகவான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறார். இதில் பகவான் நானே இந்த உலகத்தை படைத்தேன், அனைத்தும் நானே. என்ன செய்யணும், நமது உலகத்தை பார்க்கும் பொழுது நாம் கஷ்டப்பட்டால் என்ன அர்த்தம், நான் சிரமப்பட்டால் நம்முடைய வெறுப்புகளை பூர்த்துகின்றோம் என்று பொருள். பகவான் 7-8 ஸ்லோகத்தில் அதையும் சொல்கிறார். அடுத்து இதில் சொல்ல போகிறார், தவம் செய்பவர்களுள் தபஸினுடைய சக்தியாக இருக்கின்றேன், தபஸின் பலனாக நான் இருக்கின்றேன். தவம்ங்கிறது என்ன, ஜபம், தியானம். இந்த உலகத்தை ஈஸ்வர தரிசனமாக நாம் பார்த்த ஈஸ்வரனோடு நாம் வாழ்தல் என்று பகவான் மீண்டும் ஈஸ்வர அறிவை கொடுக்க நமக்கு விரும்புகின்றார். மீண்டும் நாம் அடுத்த ஈஸ்வர தரிசனத்தை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம்.
அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். நமஸ்காரம் மாற அறிவோம். நல்லது மாற நல்லது. நல்லா போயிட்டுருக்குல? நல்லது மாற நல்லது. ஃபோன் பண்ணுறேன், மெசேஜ் கொடுக்குறேன். ஆமாம் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு மெசேஜ் கொடுக்குறேன் கண்டிப்பாக. புரியுது. நமஸ்காரம் மாற. ஹரி ஓம். முடிந்தது.